கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நீங்க பேசுங்க ஆவியானவரே, நாங்கள் கேட்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வேதமும் ரகசியமும் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நல்ல ஒரு ஆராதனை, அரை மணி நேரம் தேவ சமூகத்திலே நல்ல துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதிகளை செலுத்தும் போது அவர் அந்தி பலியாகவும் தூபமாகவும் ஏற்றுக்கொண்டார். இப்போது வேதமும் ரகசியம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஏற்கனவே ஆண்டவர் இயேசு 6 முத்திரைகளை உடைத்து விட்டார். இன்றைக்கு 7வது முத்திரையை உடைக்கும் போது அதிலே என்ன சம்பவங்கள் பூமியிலே நியாயம் தீர்க்கிறார் என்று பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இதற்கு முன்பாக 7வது அதிகாரத்தில் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நீதிமான்கள் 1,44,000 பேர் தேவன் தெரிந்து கொள்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 1,44,000 பேரை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொண்டாதான் இந்த கண்டினியூஸ் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். ஞாபகம் இல்லை என்றால் ஏதோ ஒன்று புதிதாய் கேட்கப்படுகிறது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிற சம்பவங்கள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய
பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமிதல் உண்டாயிற்று. என் அன்பு பிள்ளைகளே, பரலோகத்திலே அமைதி காணப்பட்டது. எப்போது மனிதனாகிய இயேசு அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது அரை மணி நேரம் மௌனத்தை காண்பித்தார்கள். ராமன் சொல்லமா? பரலோகத்திலே சூரியன் வெளிச்சம் இல்லை, சந்திரன் வெளிச்சமும் இல்லை. கர்த்தர் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த பரலோகம் அவ்வளவு ஒரு அழகாய் காணப்படும். இன்றைக்கு அநேக பரலோகத்துக்கு போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். பரலோகத்துக்கு இன்னும் ஒரு மனிதனும் போகவில்லை. அவர்கள் போய் பார்த்துட்டு வருகிறவர்கள் எந்த இடம் என்றால் பரதேசியாக இருக்கிற இடத்தை பார்த்துவிட்டு வருகிறார்கள். பரதேசியே அவ்வளவு ஒரு அழகாய் காணப்படுகிறது என்றால் பரலோகம் எப்படி இருக்கும் என்று நாம் நினைக்க வேண்டும். பரலோகத்திலே காலங்கள் கிடையாது. பரலோகத்திலே மாதங்கள் வருஷங்கள் கிடையாது, நாட்கள் கிடையாது, வாரங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, நேரமும் கிடையாது. எந்த நாளும் கர்த்தர் பரலோகத்தில் வெளிச்சமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அரை மணி நேரம் எப்படி வந்தது என்று யோசிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், பரலோகத்திலே நேரம் கிடையாது, பரலோகத்திலே காலமும் கிடையாது, பரலோகத்திலே சூரியன் வெளிச்சம் சந்திரன் வெளிச்சம் கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே அவருடைய வெளிச்சம்தான். பரலோகம் அவ்வளவு அழகாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அரை மணி நேரம் அங்கே எப்படி வந்தது என்று பார்க்க போனால், பிதாவாகி தேவன் சிங்காசனத்தில் விட்டிருக்கும் போது, தேவன் என்று சொன்னால் திருத்துவ தேவன். திருத்துவ தேவன் என்று சொன்னால் 3 காரியங்கள். பிதா, குமாரனாகி இயேசு, பிதாவாகி தேவன், தேவனாகி இயேசு, பரிசுத்த ஆவியானவர். தேவனாகி இயேசு அந்த சிங்காசனத்தில் விட்டிருக்கும் போது அவருடைய கரத்தில் இருந்து அந்த புஸ்தகத்தை யார் வாங்குவார்கள் என்று ஆச்சரியத்தோடு கூட தேவ தூதர்கள், 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், மிகாவேல், கேப்ரியேல், 1000 லட்சம் தேவ தூதர்கள், யோவான் பார்த்து கொண்டு இருக்கும் போது யார் வாங்குவார்கள் என்று சுத்தி பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று சிங்காசனத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற மனிதனாகி இயேசு கிறிஸ்து, அதாவது ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து அங்கே நின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா தேவதூதர்களும் புதிய பாட்டை பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால் அந்த இடத்துல மனிதனை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்கு பரலோகத்திலே
இரண்டாவது இடத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் இறங்கினாரோ அந்த நாளிலே ஆண்டவர் இயேசு மரிக்கும் போது அவருக்கு 33 வயசு வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்திலே 33 சொல்லப்படுகிறது. என்றைக்கு அந்த புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய கரத்திலிருந்து வாங்குகிறாரோ மறுபடியும் அவருக்கு வயது கூட்டப்படுகிறது. எத்தனை வயது கூட்டப்படுகிறது என்று சொன்னால் 7 வயது கூட்டப்படுகிறது. 33 7 40 வயது. அந்த 40 வயதிலே அதாவது மணவாட்டியை திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய வயசு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை வாங்கி அந்த புஸ்தகத்துல 7 முத்திரைகள் இருக்கிறது. 6 முத்திரையை உடைத்து விட்டார். 7வது முத்திரையை இன்றைக்கு பார்க்க போகிறோம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த எக்காலம் என்னவென்றால், என் அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டைக்கு போவதற்கு முன்பாக எக்காலம் ஊதுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசத்தை அடித்து நொறுக்கிவிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது எக்காலத்தை ஊதுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளிலே அந்த எக்காலத்தை ஊதிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எக்காலம் என்னவென்று கூட அறியாமல் அவர்கள் ஊதிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே 7 தூதர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதை கண்டே அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபம், என் அன்பு பிள்ளைகளே, அதாவது தேவ சமூகத்திலே அந்த ஜபங்கள் போய் நிற்கிறது. அல்லேலூயா. அந்த சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தூதன் அந்த ஜபத்தை வாங்கிக் கொண்டு தூபவர்க்கத்தை பிடித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தை நாடி போகும்போது வாசிக்கலாம். கீழே அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தேவனுடைய கையிலிருந்து தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வளவோ ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று காணப்பட்டாலும் கடைசி நாட்களிலே அந்த ஜெபங்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனுடைய தூதருடைய கரத்திலே போய் அந்த அவர் கர்த்தர் நாமத்திற்கு மகிமை
தூப வழக்கத்தோடு கூட அந்த ஜபங்களை எடுத்துக் கொள்ளுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த ஜபம் என்றைக்கு கேட்கப்படவிட்டாலும் கடைசி நாட்களிலே தேவ தூதன் அந்த ஜபத்தை எடுத்துக்கொண்டு புகையானது, தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டது என்றால் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவரை நல்ல பாடி துதித்து ஆராதனை செய்யும் போது ஜபங்கள் கேட்கப்படும். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் போனதும் நம்முடைய விண்ணப்பங்களை அழுது 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 ஜெபிக்கிறதுனாலே, விண்ணப்பத்தை வைக்கிறதுனாலே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் ஜெபிக்கும் போது நம்ம முக்கியமான ஜெபங்களை ஜெபிக்கும் போது அதற்கு பதில் வராவிட்டால் தேவ தூதன், என் அன்பு பிள்ளைகளே, கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. 5வது வசனம், பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜபங்களோடு கூட தூபவர்க்கத்தோடு கூட பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியில கொட்டும் போது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் பயங்கரமாய் காணப்பட்டது. நடக்க போகிற சம்பவங்கள் என்னதென்று பார்க்க போகிறோம். 6வது வசனம், அப்பொழுது 7 எக்காலங்களையுடைய தேவ தூதனுக்கு 7 எக்காலங்கள் 7 தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? அப்போது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு, அதாவது ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால் மனிதனாகிய இயேசு, மனிதனாகிய இயேசுதான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். காரணம், மனிதனுக்காக தன் பாவங்களை மன்னிக்க தன் ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி இருக்கிறவனுக்கு கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு நடக்க போகிறது. மனிதனுக்கு மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மரம் கொடி செடிகள் புல் எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் இயேசு. ஆமென். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். எல்லாரும் பைபிளை பாருங்க. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
அப்போது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த பூமியின் நியாயத்திற்கு போகிறார். அந்த காலங்கள் வந்துவிட்டது. பூமியை மாத்திரமல்லங்க, மனிதன் செய்கிற பாவத்திற்கு எல்லாமே இந்த பூமியில தீட்டாகிறபடினால் அவர் மரம் செடிகளுக்கு கூட அவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராய் இருக்கிறபடினால் இங்க சொல்லப்படுகிறது, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாக்கி பூமியில கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போய்விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கொடி செடி மரங்கள் எல்லா புல் பூண்டுகளுக்கும் என் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு செடியை கூட பார்க்க முடியாது, எந்த ஒரு நெல் பயிரும் இருக்காது. மனிதன் அந்த நாட்களில் வாழக்கூடிய அவனுக்கு ஆகாரம் கிடைக்காது. அந்த நாட்களிலே அவன் புசிக்கக்கூடிய கனிகள் கிடைக்காது. அந்த நாட்களிலே எல்லாமே பூமியிலே இருக்கிற புல் பூண்டிலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து எல்லாம் உயர்ந்த மரங்களையும் கர்த்தர் சுட்டரிக்க போகிறார். அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி மனிதன் வாழ முடியும் என்று பாருங்க. வாசிப்போம் 8வது வசனத்தை. நன்றாக கவனிக்கிறோம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 ரத்தமாய் ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல சமுத்திரங்கள் என்று சொல்லப்படவில்லை, சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் போது, நன்றாக கவனிக்கணும், உலகத்தை உண்டாக்கும் போது 3 கண்டம் தான் காணப்பட்டது. என்னென்ன கண்டம் என்றால் ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, ஆசியா. ஆசிய கண்டத்தில் தான் இந்த 3 கண்டத்தில் தான். அதற்கப்புறம் எத்தனையோ கண்டங்கள் உருவாக்கப்பட்டது, 6, 7 இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே தேவன் உண்டாக்கின கண்டங்கள் எது என்றால் 3 கண்டங்கள் தான். ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, ஆசியா. இந்த 3 கண்டங்களில் தான் ஒரே தன்மையான சமுத்திரம் எதென்றால், அதாவது மத்திய தரைக்கடல் இருக்கிறது. இந்த 3 கண்டத்துக்கும் ஒரே கடலாய் காணப்படுகிறபடினால் என் அன்பு பிள்ளைகளே, அதாவது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறது. சமுத்திரங்கள் என்று சொல்லப்படவில்லை, சமுத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதை வேதத்தில் காணப்படுகிறது என்றால் அது மத்திய தரைக்கடல் தான். இந்த 3 கண்டத்திலும் அந்த ஒரே கடல் அதாவது காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது அக்னியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3/4 என்னாச்சு?
சேதமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சேதமாயிற்று? கீழே 9வது வசனத்தை வாசிக்கலாம். சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகள் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. என் அன்பு பிள்ளைகளே, இந்த 3 கண்டத்தில் இருக்கிற இந்த மத்திய தரைக்கடல் படர்ந்து இருக்கிற அந்த 3 கண்டத்திலே எத்தனை தேசங்கள் காணப்படுகிறதோ அந்த தேசத்தில் இருக்கிற கப்பல்கள் எல்லாம் சேதமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 3 கண்டத்திலே படர்ந்திருக்கிற இந்த மத்திய தரைக்கடலிலே இருக்கிற எல்லா ஜீவன்களும், அந்த சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் என்ன ஆயிற்று? சேதமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. மனிதனுக்கு அதாவது கிடைக்குமா? என்னது? மனிதனுக்கு தேவைப்படுகிற எல்லா மீன்களும் அந்த ரத்தமாய் மாறினாலே நாற்றம் எடுத்து மீன்கள் செத்து போய் கப்பல்கள் சேதமாயிற்று. அதன் மூலமாய் விஷக்கருவிகள் உண்டாகி மனிதர்களை சேதப்படுத்தக்கூடிய அந்த நாட்களிலே அப்படி ஆகும் என்று இன்றைக்கு இந்த ரகசிய வார்த்தைகளை தேவனாகி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தை தேவனாகி கர்த்தர் எப்படியெல்லாம் நியாயம் தீர்க்கிறார் என்று பாருங்க. இன்றைக்கு விஞ்ஞானிகள் பெரிய பெரிய கப்பல்களை உண்டாக்கி வைத்திருக்கிறான். அவைகளெல்லாம் சேதமாகும். அந்த சமுத்திரத்தில் இருக்கிற 3 கண்டத்தில் இருக்கிற ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, ஆசியா, அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மத்திய தரைக்கடல் எத்தனை தேசத்துல படர்ந்து இருக்கிறதோ எல்லாமே சேதமாகும். அதில் இருக்கிற ஆவிக்குரிய ஜீவன்களும் வாழ்க்கையிலும் காணப்படுகிற டோட்டல் எல்லாமே சேதமாக போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிக்கணும் மனிதர்களா, இந்த யூடியூபின் மூலமாய் கேட்கப்பட போகிற ஜனங்களே, ஆண்டவர் இயேசு நியாயம் தீர்க்க போகிறார். ஏற்கனவே 6 முத்திரைகளை பார்த்து விட்டோம். 7வது முத்திரையை இன்றைக்கு காணப்பட போகிற இந்த 7வது முத்திரையில எல்லா காரியங்களிலும் அதை பார்த்து, அதை கேட்டு, வேதத்தை வாசித்து, அதற்கு பயந்து, தேவன் இப்படிப்பட்ட நியாயம் தீர்க்க போகிறாரே என்று பயந்து இன்றைக்கே மனம் திரும்பினால் நிச்சயம் அந்த நியாயத்திற்குள்ள மாட்ட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். எடுத்திருப்பேன் இந்த 3 கண்டத்துல எத்தனை தேசங்கள் இருக்கிறது என்று. அதெல்லாம் வாசிக்கணும்னா நேரம் போதாது. இந்த 3 கண்டத்தில் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, எத்தனை தேசம் இருக்கிறதோ அத்தனை தேசத்துக்கும் மத்திய தரைக்கடல் இருக்கிறது. அதுதான் சமுத்திரத்திலே பெரிய ஜீவனுள், அதாவது 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்ற சமுத்திரத்திலே போடப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சமுத்திரமே, அந்த மத்திய தரை கடலே எல்லாமே சேதமாக போகிறது. மனிதன் ஒன்றும் செய்யவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. 3வது தூதரை பார்க்கலாம். 10வது வசனம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து வந்தது.
அது ஆறுகளில் 1/3 மேல் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த இடத்திலே ஆறுகளிலே தீவிட்டிய போலே ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்றால், இரண்டாவது தூதன் அந்த சமுத்திரத்திலே மலை போன்றது ஒன்று விழுந்ததல்லவா? சமுத்திரம் உள்ளே இருக்கிற எல்லா ஜீவனும் செத்து நாற்றம் எடுத்ததல்லவா? மனிதனுக்கு கிருமிகள் உண்டாகி பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்கள் தன் தேசத்திலிருந்து 3 கண்டத்திலிருந்து தப்பித்து மற்ற கண்டங்களுக்கு போய்விட்டான். அமெரிக்கா, நியூசிலாந்து இப்படியாய் பல கண்டங்களுக்கு போனதுனாலே அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆறுகளில் மேலே இந்த தீவிட்டி ஆகிய நட்சத்திரம் என்ன பண்ணது? விழுந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் ஓட அடிக்க போகிறான். ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ரொம்ப நாணமாயிருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவனே இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து வருகையிலே ஒரு வேலை ஜீவனோடு இருந்தால் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லது மரித்தால் பரதேசிக்கு போக வேண்டும். அல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் ஓட 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 அடிக்கப் போகிறார். அதிலே சத்தியத்தை கேட்டவனும் இருப்பான், பின்மாற்றம் அடைந்தவனும் இருப்பான். இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிக்காரர்கள் அன்றைக்கு இருப்பார்கள். தலைமுறையாக இன்றைக்கு பல லட்சம் கோடிகளை சேர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அந்த 3 கண்டத்தை விட்டு மற்ற கண்டத்துக்கு போய் அங்கே தண்ணி நன்றாக இருக்கும் என்று நினைத்து ஓடுவான். அங்கே தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஓடுவான். ஆனால் ஆண்டவர் ஓட ஓட மனிதனை அடித்து அங்கு இருக்கிற எல்லா நீரூற்றுகள் ஆறுகள் மேலும், என் அன்பு பிள்ளைகளே, ஆறுகளில் 3/4 மேலும் நீரூற்றுகள் மேலும் விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 11வது வசனம். அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். நன்றாக கவனிக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீர் 3/4 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குடிக்கும் போது செத்துருவான். அவன் நினைச்சிருப்பான், நான் கண்டத்தை விட்டு கண்டம் வந்து விட்டேன், என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய பணம் என்ன, என் ஜீவனை நான் காப்பாற்றிக்க இந்த கண்டம் தானா, எத்தனையோ கண்டங்கள் இருக்குது என்று நினைத்து அங்க ஓடி போய் தன் பணத்தினாலே தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்த நாள் வரப்போகிறது. அங்கே போய் இந்த தண்ணீரை குடிக்கும் போது எட்டிய போல கசப்பாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த பெரிய நட்சத்திரம் தீவிட்டிய போல எரிந்து, அது என்னது? ஒரு கல். இன்றைக்கும் சில செய்தியிலே நாம் பார்க்கிறோம், வானத்திலிருந்து ஒரு பெரிய கல் விழ போதாண்டா, பூமி அழிந்துட போதா என்று செய்திகள் அதாவது வருகிறது. ஆனால் அது நட்சத்திரம் அல்ல, அது ஒரு பெரிய எரிந்த கல். அதுல இருக்கிற அதாவது சில விஷ போன்ற கிருமிகள்
அதுல காணப்படுகிறபடினாலே அதுல அக்கினி கலந்த கல் எரிந்து கொண்டு விழுகிறதுனாலே அதுதான் சோதம் கோம்ரா அந்த தேசத்தையும் அந்த எரி போன்ற கல் அந்த அந்த தேசத்திலே விழுந்ததினாலே அந்த இடத்திலே லோத்து, அதாவது தேவதூதர்கள் அவரை காப்பாற்றி விட்டு அந்த சோதனை, அதாவது அடியோடு கூட எதுனால அழிச்சாரு? கந்தகத்தினால் அழிச்சாரு. அக்னியும் கந்தகமும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போன்ற ஒரு எரிக்கல் தான் என் அன்பு பிள்ளைகளே எல்லா நீரூற்றுகளிலும் ஆறுகளிலும் விழும்போது எட்டியை போல அந்த தண்ணீர் எல்லாம் கசப்பாயிற்று. அதனால் எல்லா மனிதர்களும் 1/3 செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கனமா? யோசனை பண்ணுங்க. இப்படிப்பட்ட கொடூரமான நியாயத்திற்குள்ள சிக்கனமா? சிந்திங்க. இன்றைக்கே உன் ரட்சிப்பை காத்து தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆயத்தப்படுங்கள். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வருகிறது என்றால் தேவ சமூகத்தை காத்து கொண்டு ஜெபிங்க. நான் பரிசுத்த ஆராதனைக்கு போக வேண்டும் என்று 2 தினங்களுக்கு முன்பாக கணவன் மனைவி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தப்படுத்திக் கொண்டு காத்து கொண்டு செபிக்க வேண்டும். தேவாலயத்துக்கு வந்தாதான் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆமென். எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு அந்தஸ்து இருக்கிறது, சொகுசு பங்களா இருக்கிறது, நகைகள் இருக்கிறது, கார் இருக்கிறது நினைக்கிறவெல்லாம் இந்த எட்டிய போல தண்ணி குடிச்சிட்டு 1/3 செத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் நியாயத்தை தீர்க்கும் போது சகலத்தையும் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 7வது முத்திரையில் உடைக்கப்பட்ட 7 எக்காலங்கள் தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படும் போது ஒன்றொன்றாய் அவர்கள் ஊதும் போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியில நடக்கிறது. ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். 4வது தூதன். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். நன்றாக கவனிக்கணும். அப்போது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்க்கிறார். சூரியனுக்கு நியாயம் தீர்க்கிறார், சந்திரனுக்கு நியாயம் தீர்க்கிறார், நட்சத்திரங்களுக்கு நியாயம் தீர்க்கிறார், இரவுக்கும் நியாயம் தீர்க்கிறார், பகலுக்கும் நியாயம் தீர்க்கிறார். ஒன்றையும் விட்டுவிடவில்லை. இந்த பூமியிலே ஆண்டவர் எதெல்லாம் உண்டாக்கினாரோ மனிதன் மூலமாய் பாவங்கள் பெறுகிறதுனாலே ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டபடினால் மனிதர்கள் இன்றைக்கு நாணமாய் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பாதுகாக்கப்படுவான்.
ஆமென். அப்படி என்னங்க எல்லாமே மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிட்டா மனுஷனுக்கு என்ன நடக்கும் என்று நினைக்கிறீங்க? மறுபடியும் வாசிக்கலாம். ஆமா, அப்போது சூரியன் 1/3 பங்கு, சந்திரனில் 1/3 பங்கு, நட்சத்திரங்கள் 1/3 பங்கு, அவற்றில் இருளடைந்து பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வெளிச்சமே இல்லை, சூரியன் இல்லை, அதிகமாய் மனிதர்கள் தாங்கக்கூடாத அளவுக்கு குளிர் ஏற்பட்டு விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 6வது முத்திரையை உடைக்கும் போது அதிலே உஷ்ணத்தை மனிதர்கள் தாங்க முடியாது குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். இந்த 7வது முத்திரையை உடைக்கும் போது 4வது தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா சுடரொளிகளும் 1/3 பங்கு சேதம் அடைந்து பகல் இரவு சூரியன் சந்திரன் இப்படியாய் நட்சத்திரங்கள் சேதம் அடைந்து வெளிச்சமே இல்லாமல் போனதுனாலே மனிதனுக்கு குளிர் தாங்க முடியாத அளவுக்கு, இந்த குளிருக்கு ஜீரோ என்ன இங்கிலீஷ்ல சொல்றது, டெம்பரேச்சர்னா ஹீட் இல்ல, அது குளிருக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த 0.0 வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த குளிர்ல மனுஷன் என்னவா 0 டிகிரி அப்படியே வறட்சிக்குவான், அப்படியே சிலையாயிடுவான். ஒரு மனிதனும் அந்த குளிரை தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற சொகுசாய் இருக்கிற ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து பயந்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாயிருங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். விசுவாசிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். உலக ஜனங்களே, அரசியல்வாதிக்காரர்களே, தேசத்தை ஆளுகிறவர்களே, விஞ்ஞானிகளே, உங்களுக்கும் தெரியாத இப்படிப்பட்ட சம்பவங்கள் தீர்க்கதரிசனமாய் வேதத்தில் எழுதப்பட்டபடினால் இந்த வார்த்தைகளை வாசித்து இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த நியாயத்தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ளலாம். இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க, அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. இது கடைசி காலம். மனிதன் இனி பூமியிலே வாழ முடியாத காலங்கள் வந்துவிட்டது. 4 தூதர்கள் எக்காலம் ஊதினார்கள். இன்னும் 3 எக்காலங்கள் ஊதப்பட போகிற அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். பின்பொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டு அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்காலம் சத்தங்களினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஒரு தூதன், ஐயோ 2வது தூதன், ஐயோ 3வது தூதன் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அந்த 3 தூதனுடைய காரியத்தை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்பா, இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுறதுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் பயந்து அப்பா நடுங்கி இந்த நியாயத்திற்குள்ள அகப்படாதபடி
உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உங்க பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் பரலோகத்துக்கு வர எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி எங்கள் ரட்சிப்பையும் எங்கள் அபிஷேகத்தையும் நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்க நாமம் மகிமைப்படணும். என் சபை மக்கள், என் உறவினர்கள், என் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த பாதத்தில் வைக்கிறேன். யார் இந்த பூமியில தவறினாலும் தன் தேவ சமூகத்துல கிட்டி சேர்ந்து என் பாவத்தை மன்னிச்சிடுங்கப்பா என்று கேட்கும் போது என் ஆண்டவர் மனம் இறங்கி தன் மார்போடு அணைத்துக் கொள்வார். நீங்களும் போயும் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நடக்க போகிறது, பயங்கரமான சம்பவம், அதில் அகப்படக்கூடாது, இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது நிச்சயமாய் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.